ஹாய் கைஸ். டே 3 பல்கிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பட்டிக்கும் ப்ரௌன் சுகருக்குலாம் நிறைய பேர் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க. ஸோ கருப்பட்டின்றது இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த கல்லு மாரி இந்த மாரி இருக்கிறது தான் கருப்பட்டி. இது வந்து பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா இருக்கும் பாருங்களேன். இது வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் வாங்கினேன். அது வந்து 1/4 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா ₹70 தான் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில இங்கெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில சேல் பண்ணுறாங்க பனங்கற்கண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 120லேருந்து 140 ரேஞ்சில சேல் பண்ணுறாங்க. ஸோ இது மாரி வந்து ப்ரௌன் சுகர் வந்து இதுதான் வந்து ப்ரௌன் சுகரா வந்து நம்ம வந்து கடையிலலாம் டீயில பார்க்குறீங்களா, இதுதான் வந்து கருப்பட்டி பால், கருப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு இது ப்ரௌன் சுகர் தான் போட்டு பண்ணுறாங்க. பட் ஒரிஜினல் கருப்பட்டி பார்த்தீங்கன்னா, இதுதான் கல்லு தான். ஸோ அத நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சின்னதா உடைச்சு வச்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே உடைச்சு அது 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ தேவைப்படும்போது குட்டி குட்டியா வந்து உடைச்சு லைட்டா வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து புட்டு தான் வந்து சாப்பிட போறேன். ஸோ வந்து லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பனங்கல்கண்டு ஸ்வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா, நான் ப்ரௌன் சுகரும் போடுவாங்க. ப்ரௌன் சுகர் வந்து நார்மல் அதோட வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி வந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டுருக்கேன். உங்களுக்கு பார்க்க தான் வந்து நெறைய சிரப்பு போட்ட மாரி இருக்கும். இவ்வளோ வந்து பல்கிங் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் நெறையாவே எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ ஒர்க்கவுட் ரெட் பனானா ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லேட் ஒர்க் அவுட் தான் போட்டிருந்தேன். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக தான் வந்து லிஃப்ட் பண்ண மாரி பண்ணேன். ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான டீஹைட்ரேஷன். இது வந்து 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு. ஸோ அதே மாரியே ஒரு ஒரு 1 கேஜி அபோவ் 1 கேஜி தான் இது வாட்டர் மெலனு. ஸோ அதுவும் ஒர்க் அவுட் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, செம்ம டீஹைட்ரேஷன். ஸோ வந்தோடனே வாட்டர் மெலன் எடுத்துப்பேன். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேப் விட்டுக்கோங்க. ஒரு 1 ஹவர் டூ 1 1/2 ஹவர் கேப் விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மின்ட்டு வந்து புதினா வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால துவையல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ புதினா துவையல் தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, புதினா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ₹5 தான் சேல் பண்ணாங்க. ஸோ அது நான் ஒரு 4, 5 கட்டு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது பீட்ரூட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, டீப் ஃப்ரை கிடையாது, நார்மல் ஃப்ரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எக் வந்து 5 எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். வித் எல்லோ ஒரே ஒரு எல்லோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கார்ன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நைட் டின்னருக்கு வந்து கொஞ்சோண்டு சென்னா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பாயில் பண்ண வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபில்லிங்கா இருந்துச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ வேறு ஃபினிஷிங் டச்சா எடுத்துக்கிட்டேன். ஸோ டின்னர் வந்து மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாரி ஐட்டம் தான் எடுத்துக்கிறேன். இது தவிர உங்களுக்கு பசிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி 1 ஆர் 2 வந்து எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் பால் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே வந்து ஃபில்லிங்கா இருக்கும். நான் முடிச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். லைட்டா கீய போட்டு அவ்வளோதாங்க கைஸ், நம்மளோட டின்னர் தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து நான் இன்னும் இன்டென்ஸாக வந்து பல்கிங் இதுக்கு போகல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வீக் அந்த ட்ரையல் தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நாம பக்காவான பிளானில் பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.